ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கனஅடியாக சரிந்த நிலையில் பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாதையன், ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து சரிந்திருக்கக்கூடிய போதிலும் எதற்காக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது? மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை எப்படி இருக்கிறது? கடந்த ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில கடந்த 3 தினங்களாகவே நீர்வரத்து குறைந்துள்ளது. காவேரி நீர்பிடிப்பு பகுதியில மழையின் தாக்கம் கடுமையாக குறைந்ததுனால மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் தொடர்ந்து தடை விதித்த நிலையில தற்போது மீண்டும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராப்பாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில மழையின் தாக்கம் கடுமையாக குறைந்து வருகிறது. இதனால் நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வினாடிக்கு 37,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 24,000 கனஅடியாக கடுமையாக சரிந்துள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் 6வது நாளாக தடை விதித்த நிலையில கர்நாடகா பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதித்து வருகிறது. நீர்வரத்து மேலும் குறைந்தால் மாவட்ட நிர்வாகம் இன்று பரிசல் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் அனுமதி வழங்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். காலை முதல் மேலும் இன்று நீர்வரத்து குறைந்துள்ளது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதையன்.